அரசியல் கருத நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோது சிறப்பு விருந்தினர் நாம் தமிழ் கட்சியின் வழக்கறிஞர் திரு ஸ்ரீதர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நேற்றைய தினம் தமிழகத்தோட பட்ஜெட்டை சட்டமன்றத்தில் அந்த அறிக்கையை வெளியிட்டிருந்தாங்க. அந்த அறிக்கை வெளியே வந்தவருக்கு சீமான் அவர்கள் ஒரு விஷயத்தை சொல்லின்றாரு. இது வெற்றி அறிக்கை இல்லை, வெற்று அறிக்கை அப்படின்னக்கூடிய விஷயத்தை பதிவு பண்ணியிருந்தார். இன்று வேளாண் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. அதுலேயும் புதுசாக எதுவும் இல்லை. எப்படி எடுத்துக்கிறது இந்த விஷயங்களெல்லாம்? நான் முதல்ல பட்ஜெட்டுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி பட்ஜெட்டை ப்ரெசன்ட் பண்ணாங்களா, அதை கொடுத்தாங்கள, அந்த முறைமையையும் அதில் அந்த நிதித்துறை அமைச்சர் பேசுனதையும் நான் பார்த்தேன். மிகவும் ரொம்ப நமக்கு வெட்கி அவமானம் தலைகுடி வேண்டிய அளவுக்கு அந்த உச்சரிப்புகள்லேருந்து ஆங்கில சொற்கள் பேசும்போதே நூற்றுக்கணக்கான தவறுகள் இதெல்லாம் பார்த்தா 4 எழுத்து படிக்க தெரியாத அவனுக்கு அப்படின்னு கேட்பாங்க ஊரில். அப்போல்லாம் 4 எழுத்து படிக்க தெரியாதான்ற அதோட அர்த்தம் என்னன்னா, நீ அவ்வளோ விஷயம் தெரியாதவனு அர்த்தம். இங்கே 4 உங்களுக்கு 4 வரியை தொடர்ச்சியாக தவறு இல்லாமல் படிக்க முடியல. அவருக்கு என்ன ஒரு அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் ராஜன் அவர்கள் எக்ஸ்ட்ராம்பராக பேசுவார், மணிக்கணக்காக பேசுவார். அப்படி ஒரு நிதி அமைச்சர் இருந்த இடத்துல இப்படி ஒரு மோசமான நிதி அமைச்சர் உச்சரிப்பு தெரியல, பார்த்து படிக்கும்போது தவறு பண்ணாங்க. இது என்ன கேட்ட உடனே அவங்க புதுசாக வந்திருக்காங்க. நீங்கள் புதுசாக வந்திருக்காங்கன்னு கேள்வியில்லை. ஒரு நிதி அமைச்சருக்கான தகுதி என்னவா இருக்கணும்? ஒரு நிதி அமைச்சர் எவ்வளோ நுட்பமான ஆளாக இருக்கணும், எவ்வளோ விஷயம் தெரிஞ்சவராக இருக்கணும். வந்தால் யாராக இருந்தாலும் ஒரு நிதி அமைச்சர் ஆகிடுறதா? மக்கள் ஓட்டு போட்டுருவாங்க, விஜய்க்காக போட்டுருவாங்கிறதுக்காக என்ன இல்லை. ஒரு நிதி அமைச்சராக நீங்கள் இருந்துட்டீங்க, நீங்கள் உங்ககிட்ட அறிக்கை இருக்குது, கொஞ்சம் முன்னவே தயார் பண்ணியிருப்பீங்கல்ல, அந்த அறிக்கையை ஒரு 4 தடவை படிச்சுட்டு தான் வருது. என்ன பிரச்சனை உங்களுக்கு? உங்களுக்கு தான் தெரியல, குறைஞ்சபட்சம் தெரிஞ்சுக்கணும். இப்போ அதை கூட தெரிஞ்சு கூட மாட்டேன், நான் அங்கே படிப்பேன்னு சொல்கிறது என்ன அது முறையான அணுகுமுறை? நீங்கள் இல்லை, ஒருவேளை படிச்சுட்டு நீங்கள் சொன்னால் 4 முறை 3 முறை படித்து கூட இந்த லட்சணத்தை தான் படிப்பீங்கன்னா உங்கள் கெப்பாசிட்டி என்ன? படிக்கிறதுலையே உங்களுக்கு இவ்வளோ சிக்கல் இருக்குன்னா நீங்கள் புரிஞ்சுக்கிறதுல எவ்வளோ சிக்கல் இருக்கும்? ஒரு திட்டங்களை பற்றி உங்களுக்கு புரிதல் என்னவா இருக்கும்? அதை பற்றின உங்களோட திறனாய்வு என்னவா இருக்கும்? இப்போ எப்படி உங்களால் சஜஷனை சொல்ல முடியும்? அப்போ நீங்கள் அந்த செக்ரட்டரி, துறை சார்ந்த செயலர் சொல்கிறது தானே கேட்டு போகிற மாதிரி இருக்கும். இது என்ன மாதிரி ஒரு இப்படிப்பட்ட ஆட்கள் நிதி அமைச்சராக நமக்கு அப்படியே அதிர்ச்சியாக இருக்குது. கேட்டால் நீங்கள் அதை பேசி எங்களுக்கு டைம் கொடுக்க வேணாம். ஏய், நீங்கள் கற்றுக்கிறதுக்கு எங்கள் தலை தான் கட்சிதா, எங்கள் நாடு தான் கட்சிதா, எங்கள் மாநிலத்து தான் கட்சிதா, நீங்கள் வந்தவெல்லாம் கற்றுக்கிறதுக்கு இந்த கேள்வி தான் கேட்க வேண்டியதாக இருக்குது. எவ்வளவு பிழைகள் தமிழ் படிக்கும்போது பிழை நிறைய இடங்கள்ல. பிரெக்னென்ட் உமன், நீங்கள் கருவுற்ற தாய் மாதிரி சொல்ல முடியாது. எவ்வளோ தமிழ் எளிமையாக இருக்குது. கருவுற்ற தாய் எப்படி எளிமையாக இருக்குது. அதை ப்ரெக்னென்ட் உமன்ட்டு அதை சொல்ல தெரியுமா? ப்ரெக்னன்சியும் தப்பாக சொல்லி எல்லாத்தையும் தப்பாக சொல்லி அது காதை கூசிடுச்சு, கேட்க முடியல. நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்கோமா, இல்லை வேறு எதுனா வெளிநாட்டில் போய் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க யாராவது ஒருத்தர் பட்ஜெட் படிக்கிறாங்க, வெளிநாட்டுக்காரங்க தமிழ்நாட்டு பட்ஜெட்டை தெரியாமல் தமிழ் இங்கிலீஷில் எழுதி வச்சு படிக்கிறாங்களான்ற அளவுக்கு மோசமாக இருந்தது. அதன் அடிப்படையிலேயே அது ரொம்ப பார்க்கவே நராசமாக இருந்தது. ட்ரோல் பண்ணுறாங்க, அது எவ்வளோ தப்புன்னு. என்னென்ன தப்பு வார்த்தையோடு சேர்த்து அந்த வார்த்தையை போடுறாங்க. எவ்வளோ தப்பாக பேசினார்னு. இப்படி சொல்லுலையுமே பேச்சிலையுமே உச்சரிப்புலையுமே தவறு இருக்கிற அளவுக்கு இருக்குன்னா நீங்கள் என்ன இது? இப்போ ஒரு நிதித்துறைன்றது என்ன எவ்வளோ பெரிய விஷயம். எல்லா துறை சார்ந்த தரவுகளும் தெரியணும், எல்லா துறை சார்ந்த தரவுகளையும் படிக்கணும், அது படித்து அதை ஒரு திறனாய்வு பண்ணணும். பண்ண பிறகு இது வேணும் வேணான்னு ஒரு உரையாடலை சம்மந்தப்பட்ட ஒரு செயலரோடு நீங்கள் ஏற்படுத்தணும். உங்களுக்கு அதை பற்றி ஒரு புரிதல் இருக்கணும். அவர் சொல்கிறது நீங்கள் இதுக்கெல்லாம் பெரிய ஆளுமையும் அறிவும் வேணும். உங்களுக்கு பார்த்தே படிக்க முடியலன்னா உங்களோட அறிவும் உங்களோட ஆளுமையும் என்ன லட்சணத்தில் இருக்குது? பார்த்தே படிக்க முடியாத ஆள் நீங்கள் எப்படி ஒரு துறை சார்ந்த தரவுகளை இதுக்கே படிக்க தகராறுனா இவர் எப்படி துறை சார்ந்த தரவுகளை படிச்சு? அதுவும் நிறைய அது ஆங்கிலத்தில் இருக்கும், நிறைய விஷயங்கள் தமிழ் படுத்தி படிக்கிறவங்க தமிழ் படுத்தி கூட படிச்சிருவாங்க. இது எப்படி நீங்கள் படிப்பீங்க? படித்தா எப்படி உள்வாங்குவீங்க? நேரில் பார்த்து படிக்கும்போது நீங்கள் தடுமாறுற, நீங்கள் எப்படி உள்வாங்குவீங்க? உங்கள் கருத்துக்களை எப்படி சொல்லுவீங்க? நீங்கள் எப்படி இதை செயல்படுத்துவீங்க? இப்போ இப்படி நீங்கள் படிக்கிறதுக்கே தடுமாற ஒரு ஆளை ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர், ஒரு செக்ரட்டரி பார்த்தானா, ஒரு ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரியில் இருக்கிற ஒரு செக்ரட்டரி பார்த்தானா, என்னை பற்றி உங்களை பற்றி மதிப்பீடு என்னவா இருக்கும்? அவன் என்ன நினைப்பாங்க? இந்த ஆள் ஈஸியாக ஒன்றும் தெரியாதுன்னு நினைப்பானே. அதெல்லாம் எனக்கு அப்படியே எங்கள் ஊரில் சொல்லுவாங்க, அப்படியே ஜன்மமே கூசிடுச்சுப்பா எனக்குன்னு. இப்படிப்பட்ட நேரத்தில் போய் நம்ம மாட்டிக்கிட்டுமே நினைக்கிற அளவுக்கு மோசமாக இருந்தது. அதுவே முதல் பதில ரொம்ப எனக்கு அருவருக்கத்தக்கதாகவும் வலியாகவும் இருந்தது. இப்படிப்பட்ட ஆட்களுக்கு கூட ஜனங்க ஓட்டு போட தயாராக இருக்காங்க, ஓட்டு போட்டுட்டாங்களே அப்படின்றது நினைக்கும் போது ரொம்ப வலியாகவும் எனக்கு சங்கடமாகவும் இருந்தது. அது ஒரு பக்கம். பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் எங்கள் பார்வை கேட்டிங்கன்னா என்னென்னா, பட்ஜெட் இது ஒரு குப்பை பட்ஜெட், ஒரு உதவாக்கிற பட்ஜெட்டு, எதுக்கும் ஆகாத பட்ஜெட்டு.
தமிழ்நாட்டை இன்னும் வந்து உங்களுக்கு பின்னோக்கி கொண்டு போகிற பட்ஜெட். இந்த பட்ஜெட்டோட இம்பேக்ட் உங்களுக்கு எப்போ தெரியும்னா, இன்னும் நம்ம செலவு பண்ணுறதுக்கான ரிசல்ட் ஒவ்வொரு ஆண்டு கழிச்சு தெரியும். 2வது ஆண்டில் தான் அதோட விளைவு தெரியும். இப்போ 2 ஆண்டு கழிச்சு உங்களுக்கு ஒரு பெரிய பொருளாதார பின்னடைவை நம்ம நாடு அடைய போகுது, தமிழ்நாடு அடைய போகுதுன்றது கூட எல்லா சிம்டமும் எல்லா அறிகுறியும் அதுக்குள்ளே இருக்குது. ஏன்னா பொதுவாக பட்ஜெட்டை 2ஆக பிரிச்சுப்பாங்க. ஒன்று வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சார்ந்தது, உள்கட்டமைப்பு சார்ந்தது. உள்கட்டமைப்புனா ஒரு படிப்பு சார்ந்ததோ, இல்லை வந்து ஒரு தொழில் சம்பந்தமானதோ, சாலை சம்பந்தமானதோ, இல்லை இங்கே வந்து கட்டுமானங்களை உண்டு பண்ணுறதோ, இது போன்ற கல்வி சார்ந்த கட்டுமானங்கள் எது வேணா இருக்கட்டும். இதெல்லாம் என்னன்னா, இந்த உள்கட்டமைப்புகளை நீங்கள் உருவாக்குவதன் மூலமாக பொருளாதார நடவடிக்கைகள் அதிகப்படும், செயல்பாடுகள் அதிகமாகும், தொழில் அதிகமாகும், நாட்டோட வளர்ச்சி ஏற்படும், முன்னேற்றம் ஏற்படும். அதோட தொடர்ச்சியாக அதோட பலன்கள் வந்து பின்ன நமக்கு அது தெரிய வரும். இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு லேப்டாப் கணினி கொடுக்குறீங்க அப்படின்னா, இந்த கணினி நீங்கள் கொடுக்கும்பொழுது அதை பிள்ளைங்க வாங்கி படிக்கிறாங்க. அதை வாங்கி படிச்சுட்டு அதன் மூலமாக அறிவை பெறுறாங்க. அறிவு மூலமாக கல்வி, அதன் மூலமாக வேலைவாய்ப்பை பெறுறாங்க. அந்த வேலைவாய்ப்பை பெறும்போது ரொம்ப திறன் மிகுந்தவங்களை அவங்க வந்து வேலை செய்கிறாங்க. வேலை செய்து பொருள் ஈட்டுறாங்க. அதன் மூலமாக நாட்டுக்குள்ளே ஒரு வருவாய் வருது, குடும்பத்துக்குள்ளே ஒரு வருவாய் வருது. இந்த குடும்பத்தில் வர வருவாய் நாட்டுக்குள்ள வருவாயாக மாறுது. இது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். நீங்கள் ஒரு சாலை மேம்படுத்துறதோ, இல்லை வேறு வந்து ஒரு உள்கட்டமைப்பு, ஒரு மருத்துவமனை மேம்படுத்து, இதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட்டுமே உங்களுக்கு நாட்டோட வளர்ச்சியை உண்டு பண்ணும். ஆனால் இலவசங்கள்ன்றது வந்து உங்களுக்கு நாட்டோட எந்த விதமான வளர்ச்சி உண்டு பண்ணாது, மாறாது, வந்து கீழே தான் தள்ளும். இப்போ இதில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு எந்த விதமான செயலும் செய்யலை. இன்னொன்று, பல திட்டங்கள் காப்பி பேஸ்ட், கட் பேஸ்ட், பேர் மாற்றிருக்காங்க. மாற்றுறது இவங்க முதல்ல சொன்னாங்க, நான் நம்பலை, எங்களுக்கு திமுகவுக்கு தான் போட்டியேன்னாங்க. நான் கூட என்னடா இவன் இப்படி சொல்கிறாங்களேன்னு நினச்சேன். இப்போ கரெக்டாக அப்படி தான் இருக்குது. அவங்களுக்கு இவங்களுக்கு தான் போட்டி. யார் நீ தகுடு தத்தம் பண்ணுறது, உல்ட்டா வேலை காட்டுறது, டுபாகர் வேலை காட்டுறது, நீ பண்ணுறதா இல்லை நாங்கள் பண்ணுறதா பாருங்க அப்படின்னு பண்ணுறது தான். என்னென்னலாம் திமுக பண்ணிச்சோ அதை விட கொஞ்சம் மேலே, இல்லை அதே இதுக்கு வந்து பெயிண்ட் அடித்து ஸ்டிக்கர் ஒட்டி இவங்க பேர் எழுதிக்கிட்டு இதுதான் நடந்தது. இல்லம் தேடி மருத்துவம் வந்தது, இல்லம் தேடி கல்வி, இல்லம் தேடி மருத்துவம் வந்தது. இதே இல்லம் தேடி மருத்துவத்தை தான் முதியோருக்கான மருத்துவ அமைப்பு நடமாடும் மருத்துவ மையங்கள் சொல்லியிருக்காரு. நடமாடும் மருத்துவ மையங்கள்னு என்ன? ஒரு டெம்போவோ, இல்லை ஒரு வேனோ, இல்லை ஒரு மினி பஸ்ஸோ, இல்லை ஒரு பஸ்ஸோ, வாட் எவர் இட் மேபி, ஏதா கூட இருக்கலாம். அது போய் வந்து உங்களுக்கு முதியோர்களுக்கு ஒரு பஞ்சாயத்துக்காக வந்து மருத்துவம் பார்ப்பாங்க அப்படின்றது அதோட பொருள் இல்லையா? அதான் வீடு தேடி முதியோர்களுக்கு மட்டும் கொடுக்குற மாதிரி அந்த மருத்துவம் ஊருக்கே போயிடும் அந்த வண்டின்ற மாதிரி. அதுக்கு 33 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க. அதோட எண்ணிக்கை 1000 அந்த மாதிரி நடமாடும் மருத்துவ மையங்கள் ஏற்படுத்தப்படும். நடமாடும்னாலே மொபைல், அது வண்டியில் போகிறது. 33 கோடி ஒதுக்கியிருக்காங்க. 1000 மையங்களுக்கு 33 கோடியை நீங்கள் வகுத்தீங்கன்னா 3,30,000 ரூபா வருது. 3,30,000 ரூபாயில் எப்படி மருத்துவ மையம் ஒன்று அமைக்க முடியும்? ஒரு வேனு நீங்கள் இன்றைக்கி தேதிக்கு வாங்கினீங்கனாலே 10 லட்ச ரூபா, 8 லட்ச ரூபா. ஒரு வேன் வாங்கணும்னா, ஒரு சாதாரண ஒரு வேன் வாங்கணும்னா 8 லட்ச ரூபா. அதில் மருத்துவ பணியாளர் வேலை செய்யணும். ஒரு மருத்துவ பணியாளர் வேலை செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு என்ன சம்பளம்? நீங்கள் ஏற்கனவே இருக்கிற மருத்துவ பணியாளர்களை நீங்கள் நியமிச்சிங்கன்னா அவங்களுக்கு இந்த சம்பளத்துலேருந்து கொடுக்க போகிறீங்களா, இல்லை கூடுதலாக கொடுக்க போகிறீங்களா? ஏற்கனவே மருத்துவ பணியாளர்கள் பற்றாக்குறை இருக்குது. ஒரு நடமாடும் மருத்துவமனையில் வந்து நீங்கள் வெறுமனே ஒரு டாக்டர் பண்ணுறது, ஒரு நர்ஸையோ, ஒரு கம்பவுண்டரையோ, அதாவது ஒரு மருத்துவ உதவியாளரை போடணும். அதுக்குள்ளே எக்யூப்மெண்ட் வைக்கணும். இதெல்லாம் பார்த்தா ஒரு சாதாரணமாக ஒரு வண்டிக்கு குறைஞ்சது ஒரு 50 லட்சம் ரூபாய் ஆகாது. 50 லட்சம் ரூபாய் ஆனால் நீங்கள் அது எங்கே அது எப்படி இந்த 33 கோடி ரூபாய் எங்கே போடும்? எப்படி சரியாக வரும்? தமிழ்நாட்டில் 60,000க்கு மேற்பட்ட கிராமம் இருக்குது. 60,000க்கு மேற்பட்ட கிராமங்கள் இருக்கும்பொழுது நீங்கள் ஒரு வேன் நீங்கள் 1000 கொண்டாந்தீங்கன்னா எங்கே இருக்குது? அதோட மதிப்பு எங்கே இருக்குது? அதோட எண்ணிக்கை எங்கே சேருது இதுக்கும் அதுக்கும்? அப்போ இது பார்க்கறதுக்கு ஒரு சம்பிரதாயமாக இருக்குது. ஒரு பார்க்குறவங்களுக்கு பரவாயில்ல, 1000 பேர் கொடுக்கணும். 1000ன்றது நீங்கள் எத்தனை கிராமங்கள் இருக்குன்றது கணக்கு போடணும். 60,000 கிராமம் இருக்குன்னா 1000னா ஒரு வண்டி இப்போ 6 நாள் கவர் பண்ணணும், 7 நாள் கவர் பண்ணணும். 6 நாள் கவர் பண்ணால் ஆவரேஜ் ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை விட்டுட்டிங்கன்னா நீங்கள், அப்போ ஒரு வண்டி 6 நாள் கவர் பண்ணணும்னா இந்த வண்டி சுற்றிக்கிட்டு மறுபடியும் இன்னொரு கிராமத்துக்கு, அந்த கிராமத்துக்கு வந்து சேர்றதுக்கு 6 நாள் ஆகும். அப்போ வாரம் ஒரு நாள் தான் அந்த மருத்துவம். அதையே செய்யறதுக்கு 33 கோடி ரூபாய் 33 கோடி ரூபாயில் 1000லாம் பண்ண முடியாது. 3 லட்சம்னா 10ல் ஒரு மடங்கு பண்ணலாம். 100 வண்டி பண்ணலாம், அவ்வளோதான் பண்ண முடியும். இதில் 100 வண்டினா நீங்கள் கணக்கு போட்டுங்க எப்படி மருத்துவம் கிடைக்கும். அப்போ இது ஒரு டுபாகூர் திட்டம், சும்மானா வாயில் சொல்லிடுறது.
இப்படி ஒரு மருத்துவம் இது வந்து திமுக ஏற்கனவே செஞ்சிருந்தா இந்த இல்லம் தேடி மருத்துவத்தோட வேறு வடிவம். அவங்க கொஞ்ச நாள் பண்ணாங்க. அதிமுக அரசுலயும் கொஞ்சம் பண்ணாங்க. நீங்க என்ன புதுசா பண்ணீங்க? நாங்க வந்து மாத்துறோம்ன்றது பேரை மாத்துறோம்ன்றது மாற்றோம் நாங்க. மாற்றம் இல்ல மாத்துறோம் தான். அது பேரை மாத்துறோம்னு அதான் தெரியுது. இப்ப இது அடிப்படை. நாம சொல்லியிருந்தோம். நம்மள எல்லாம் நாம் தமிழர் கட்சியை பெரிய விமர்சனத்துக்குள்ளாக்குனாங்க. நாம் தமிழர் கட்சி ஆடு வளர்க்க சொல்லுது, மாடு வளர்க்க சொல்லுது. படிக்கிறவங்களெல்லாம் ஆடு மாடு மேய்க்க சொல்லுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்ப இவர் அறிவிச்சிருக்காரு 30,000 பேருக்கு ஆடு, 10,000 பேருக்கு மாடு. எந்த ஒரு கணக்குல வருது அது? அதெல்லாம் இப்ப மாடு மேய்க்க நீங்க சொல்லலையா? மாடு மேய்க்க அனுப்பலையா? இதை தானே நாங்க சொன்னோம். இதுல நவீன மூட்டை பூச்சி எந்திர மாதிரிலாம் கதை சொல்லிட்டு இருக்கிறீங்க. நாங்க சாதாரண நேரடியா சொன்னோம். அதே வந்து அரசு பணி ஆகிறோம்னு சொன்னோம். நீங்க அதை புடிச்சி உரல்ல போட்டு மாங்கு என்று குத்த வேண்டும்னு மாத்தி இருக்கிறீங்க. அது தவிர வேற என்ன இருக்கு? எப்படி நீங்க இதை கொடுப்பீங்க? இதை பயனர்களை எப்படி தேர்ந்தெடுப்பீங்க? அப்ப அதுவும் அதுல அது வேலைக்கு ஆகாது. அதே மாதிரி பள்ளிக்கூடங்களை மேம்படுத்துறதுக்கான ஒரு திட்டம், நவீனப்படுத்துதல், அறிவியல் படுத்துதல். ஆமா, அது நீங்க கணக்கு போட்டீங்கன்னா ஒரு பள்ளிக்கூடத்துக்கு 4 லட்சம் 5 லட்சம் அதிகபட்சமா போனா நீங்க ஒரு 6 இல்ல லட்சம் இல்ல இல்ல 6 இல்ல லட்சம் இல்ல அதிகமா சொல்றீங்க. மொத்தம் 10,000 பள்ளிக்கூடங்கள் அவங்க கணக்குப்படி ஒரு பள்ளிக்கூடத்துக்கு 1.10 லட்சம். இல்ல 4000 சில்லற பள்ளிக்கூடத்துக்கு தான் அவங்க கணக்கு சொல்றாங்க. அதுல மொத்த பள்ளிக்கூடத்துக்கு அவங்க சொல்ல தேர்ந்தெடுத்த ஒரு 4000 3600 பள்ளிக்கூடமோ அவங்க சொல்றாங்க. அப்போ 3 ல இருந்து 4 லட்சம். ஆமா, அப்படி வந்து ஒரு 3 ல இருந்து 4 லட்சம் வருது. 3 ல இருந்து 4 லட்சத்துக்கு இன்னைக்கு என்ன வாங்க முடியும்? 2 கம்ப்யூட்டர் வாங்குனீங்கன்னா பாதி காசு காலி உங்களுக்கு. நல்ல திறன் உள்ள ஒரு 2 கம்ப்யூட்டர் வாங்குனீங்கன்னா பாதி காசு காலி. அது கூட எவ்வளோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்களை ஏற்படுத்த வேண்டியிருக்கலாம். நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னு தெரியவே இல்லையே. அப்ப அந்த திட்டமும் போய் நீங்க இதுல இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு எதுவுமே இது முதலீடு செய்யல. அப்ப இதுல நீங்க கொடுத்துருக்க பூரா இலவசத்துக்கு கொடுத்துருக்கீங்க. இலவசமும் அவங்க சொன்ன வாக்குறுதிப்படி, அவங்க சொன்ன இதுபடி விலையில்லா திட்டங்கள் எதுக்குமே இது போதுமானதல்ல. நான் இப்படி சொல்ல பாருங்களேன். இப்போ நீங்க தருணுக்கு வந்து நான் சொல்றேன், நான் இப்போ உங்களுக்கு சொல்றேன், நீங்க வந்து 10 சட்டை தச்சிங்க, நான் உங்களுக்கு துணி தரேன், நான் உங்களுக்கு சொல்றேன், சரிங்களா? 10 சட்டை தச்சிங்க, உங்களுக்கு நான் துணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு 1 மீட்டர் கொடுக்குறேன். 1 மீட்டர்ல நீங்க துணி தச்சிக்க முடியுமா, சட்டை தச்சிக்க முடியுமா, இல்லை ரிப்பன் வாங்கி தலையில கட்டிக்க முடியுமா? ஆனா நான் சொல்லும்போது உங்களுக்கு ஹாப்பியா இருக்குது, சந்தோஷமா இருக்குது. 10 சட்டை தச்சு சொல்லிட்டாரு சார், நம்ம அண்ணன் நம்மள 10 சட்டை தச்சு சொல்லிட்டாரு. 10 சட்டை தச்சிங்க, ஆனா 1 மீட்டர் துணி தான் அப்படின்னா கர்ச்சீப் கூட தச்சிக்க முடியாது, ரிப்பன் தான் தச்சிக்க முடியும். அப்ப எல்லா திட்டமும் அப்படிதான் இருக்குது. அவங்க அலோகேட் பண்ணியிருக்கிற, அதாவது அவங்க ஒதுக்கி இருக்கிற தொகைக்கும் அவங்க சொல்ற எண்ணிக்கைக்கும் நீங்க கணக்கு போட்டீங்கன்னா சேரவே சேராது. ஆச்சுங்களா? இப்ப இந்த திட்டப்படி 60,000 கோடி ரூபாய் நமக்கு ஆண்டு கடன், நமக்கு வட்டி செலுத்த வேண்டியிருக்குது. இவங்க என்ன சொன்னாங்க? இந்த திட்டங்கள் எல்லாம் நாங்க வந்து ஒழுங்குபடுத்தினா ஊழலை ஒழிச்சாலே 30% எக்ஸ்ட்ரா கிடைக்கும். அந்த 30% வச்சே நாங்க எல்லாத்தையுமே சரி கட்டிடுவோம், பத்தாக்குறையே வராது. நாங்க இவங்க வந்த இந்த 2 மாசத்துல 20,000 கோடி ரூபாய் வாங்கியிருக்கிறாங்க கடனு. இன்னும் இதே போக்குல இவங்க சொல்றது பார்த்தா, அதாவது ப்ரொஜெக்டட் டெட் கடன் இருக்குல்ல, அது 14 லட்சம் கோடி ரூபாய் வரைக்கும் தொடர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு வல்லுநர்கள் சொல்றாங்க. அப்ப எங்க நீங்க குறைக்க போறீங்க? இன்னும் இதுல பல திட்டம் வரல. இந்த சிலிண்டர் திட்டம்லாம் வரல. மாதம் மின் கணக்கு எடுக்கிற திட்டம் இன்னும் வரல. மின் கணக்கீடு செய்யற திட்டம் இன்னும் வரல. ஆண்டுக்கு 6 சிலிண்டர் கொடுக்குறாங்கல்ல, அந்த திட்டம் இன்னும் வரல. அப்ப அதுக்கெல்லாம் வந்து திட்ட ஒதுக்கீடு எங்க போகுது? ரூபாய் 1க்கு 23 காசு நம்ம வட்டி கட்டுறோம். நீங்க வாங்குற காசெல்லாம் வட்டியே கட்டிட்டு இப்படியே இலவசம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா எங்க நாடு இது உருப்படும்? இந்த மக்களுக்கு நாளைக்கு இந்த ஸ்டேட் திவாலா ஸ்டேட்டுக்கு போகாதா? இது வந்து பணம் இல்லாத ஒரு மாநிலமா, அது ஒரு பாப்பரா இந்த ஸ்டேட் மாறாதா? இப்படியே போயிட்டே இருந்ததுன்னா அதை தானே நீங்க திமுக விமர்சிச்சீங்க, அதை தானே நீங்க அதிமுக விமர்சிச்சீங்க. நாங்க அதான மாற்றம் கொண்டு வருவோம். நீங்க என்ன மாற்றத்தை கொண்டு வந்தீங்க? தாய்மாமன் தங்க மோதிர திட்டம்னு கொண்டு வந்திருக்கிறீங்க. இது இல்லைனாலும் பிள்ளைங்க பிழைக்குங்க. எங்களை பொறுத்த வரைக்கும், நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் திருமணத்திற்கெல்லாம் வந்து உதவி பண்றதெல்லாம் தேவையற்றது நாங்க நினைக்கிறோம். திருமணம் அதை கூட பண்ணிக்க முடியாது. நாளைக்கு திருமணத்துக்கே காசு இல்லாதவன் திருமணம் பண்ணி ஒரு மனைவி எப்படி காப்பாற்றுவான், அவன் பிள்ளைங்களை பெற்று அதுங்களை எப்படி படிக்க வைப்பான்? அப்ப அந்த உழைப்பு கூட இல்லாதவன் எப்படி, அந்த வருமானம் கூட இல்லாத எப்படி ஒரு திருமணம் செய்து கொள்ள முடியும்? அது வந்து நம்ம இழிவா பேசல, அதை குறைவா பேசல. ஆனா நான் யார் வேணா எடுத்துக்கிட்டுங்க, ஒருத்தர் பொண்ணு கொடுக்க போறாங்க, ஒரு பொண்ணு கொடுக்க போறோம்னா முதல்ல என்ன கேட்பான்? பையன் என்ன வேலை செய்யறான்னு கேட்பான், அவனுக்கு என்ன வருமானம்னு கேட்பான். எந்த பொண்ணு கொடுக்கணும்னு கேட்குற முதல் கேள்வி இதுதான். பையன் யாருன்னு பார்த்துட்டான்னா முதல்ல என்ன பண்ண, ஃபோட்டோ கிட்ட ஆள் அழகாக இருக்கான், நல்லா இல்லை, எல்லாமே படிப்பு கூட அப்புறம் தான். முதல்ல என்ன வேலை செய்கிறான், என்ன சம்பாதிப்பான், அதுதான் பார்ப்பான்.
அப்ப அது இருந்தா தானே யாருக்கும் கூலி வேலைக்காரன் கூட இன்னொரு எங்கேயோ ஒருத்தர் வந்து கூலி வேலை செஞ்சா கூட மாசம் இவ்வளவு வருமானம் வருது அவனுக்கு தானே கொடுக்கணும்னு நினைப்பான். ஆனா தாலி கட்டுறதுக்கே வசதி இல்லாதவங்க, வீட்டு அவங்க போய் திருமணம் நடந்த பிறகு படுக்கிறதுக்கே கட்டில் பாய் மெத்த வசதி இல்லாதவங்க, நாங்கள் திருமணத்துக்கு கொடுக்குறோம்னு சொல்றதுன்னா நீங்க என்ன பண்றீங்க? உண்மையிலேயே அப்படிப்பட்ட ஆட்களுக்கு அது போதுன்னா அதுவும் இல்லை. ஏற்கனவே திருமணமானவன் கூட்டிட்டு வந்து திருமணங்களை செஞ்சுக்கிறத சம்பிரதாய கணக்கு நிறைய படங்கள்ல கூட வந்து உண்மையிலேயே கூட அப்படி நடக்கிறத பார்த்துட்டோம். இது யாருன்னா அப்புறம் இந்த திருமணம் நடந்து இந்த பொருளெல்லாம் வாங்கின பிறகு அவங்கவுங்க தனியா பிரிஞ்சு போற ஜோடிகளை நம்ம பார்க்குறோம். சம்பிரதாயத்துக்காக இந்த காசை வாங்குறதுக்காக திருமணம் நடக்கும். நீங்க 8 கிராம் தங்கம் கொடுக்குறீங்கன்னா இன்னைக்கு 1,20,000 ரூபாய் சிம்பிள் கணக்கு. 60,000 வருது. கல்யாணம் பண்ணி பிரிஞ்சுட்டு போறான். இதெல்லாம் வந்து ரொம்ப தவறான திட்டங்கள். அப்ப இதெல்லாம் ஊக்குவிக்க கூடாது. இப்போ ஒரு குழந்தை பிறகுது, அந்த குழந்தையோட நலன் சார்ந்து நீங்க சிந்திக்கிறீங்க. அந்த குழந்தைய நீங்க பராமரிக்க நீங்க அரசு மையங்கள்ல, அரசு மருத்துவமனைகள்ல குழந்தைக்கு மாதம் தேவையான மருத்துவ பொருட்கள்லாம் கொடுக்கணும். அது வேற. நீங்க நல்ல குடிமகன்களை, ஆரோக்கியமான குடிமகன்களை உருவாக்குறீங்க. எங்களுக்கு கூட ஒரு மனசுல ஆசை இருக்குங்க. பள்ளிக்கூடம் எந்த புள்ள வந்தாலும் அந்த பிள்ளைக்கு 2 வேளை சாப்பாடு போடணும். 2 வேளை சாப்பாடு என்னோட தனிப்பட்ட பொருள் 2 வேளை சாப்பாடு பள்ளிக்கூடமே போடணும். அது எப்படி போடணும் அப்படின்னா, எவ்வளவு கிராம் அந்த குழந்தைக்கு புரோட்டீன் இருக்கணும், எவ்வளவு மெக்னீசியம் இருக்கணும், எவ்வளவு அயன் இருக்கணும் அப்படின்னு ஒரு திட்டமிடலோட அந்த உணவு இருக்கணும். எவ்வளவு பச்சை காய்கறி இருக்கணும். இந்த பசங்க கருவேப்பிலை எடுத்து வச்சிருது, கொத்தமல்லி எடுத்து வச்சிருது, பீஸா சாப்பிட்றது, இந்த கலாச்சாரம்லாம் ஒழிக்கப்படணும். ஒழுங்கான உணவு, முறையான சத்துள்ள உணவு வரணும்னா பள்ளிக்கூடத்தில் அதை உண்டு பண்ணணும். பள்ளிக்கூடத்தில் என்ன பண்ணணும், காலையில் இவ்வளோ நீங்கள் பச்சை காய்கறி சாப்பிடணும், ஒரு முட்டை சாப்பிடணும், புரோட்டீன், அது அறிவியலாகவும் சொல்லி கொடுத்து அதை அரசாங்கமே செயல்படுத்தணும். அப்படி நீங்கள் ஒரு பிள்ளைக்கு சொல்லி கொடுத்து வளர்த்தீங்கன்னா, ஒரு பிள்ளை எல்கேஜியில் சேர்ற பிள்ளை ஒரு 12வது வயசு வரதுக்குள்ள 14 வருஷம் எந்த பேட்டர்னில் சாப்பாடு சாப்பிடணும். காலை உணவும் மதிய உணவும். நீங்கள் பள்ளிக்கூடம் பிள்ளைங்க அவசரமாக வந்து 7 மணிக்கு சாப்பிட்டுட்டு வந்து பள்ளிக்கூடத்தில் வந்து திருப்பி 1 மணிக்கு பெரிய இடைவேளை இருக்குல்ல, அது தேவையில்லை. பள்ளிக்கூடம் பிள்ளைங்க வந்த பிறகு சாப்பிட்டுட்டு பிறகு 9 மணிக்கு பள்ளிக்கூடம் 8:30 மணிக்கு பிள்ளைங்க சாப்பிட்டுட்டு 9 மணிக்கு படிக்க போகலாம். 1:30 மணிக்கு மறுபடியும் சாப்பிடலாம். 1:30 மணிக்கு சாப்பிட்டு முடிச்சுட்டு திருப்பி 4 மணிக்கு பள்ளிக்கூடத்தை விட்டு பிள்ளைங்களை அனுப்பலாம். என்ன உணவு சாப்பிடணும், மதியத்தில் எவ்வளோ வந்து கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கணும், எவ்வளோ ப்ரோட்டீன் இருக்கணும், எவ்வளோ ஃபேட் இருக்கணும், இதோட கணக்கு என்ன, எந்த வயசு பிள்ளைங்க எவ்வளோ சாப்பிடணும், இப்போ 1ஆவதுலேருந்து 3ஆவது படிக்கிற பிள்ளைங்களுக்கு என்ன வயசு, அதுக்கு என்ன தேவை, 3ஆவதுலேருந்து 5ஆவது படிக்கிற பிள்ளைக்கு உடம்பு எப்படி வளருது, அதுக்கு என்ன தேவை, 5லேருந்து 8, 8லேருந்து 12 அப்படி பிரித்து நம்மளால அது கொடுக்க முடியும். ஒரு மருத்துவரை போல ஒரு பெரிய செயல் திட்டத்தை போட்டு பள்ளிக்கூடத்திலே கொடுக்க முடியும். நீங்கள் அப்படி உருவாக்கும் பொழுது நல்ல குடிமகன்கள் உருவாவாங்க. நல்ல குடிமகன்கள் தான் எப்பயுமே நாட்டோட பொருளாதாரத்தை உயர்த்துவாங்க. அவர்களால தான் நாட்டில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வராது. அவர்களுக்கு நல்ல மனநிலை இருக்கும். திருடு, கொள்ளை, கொலை, களவு இதெல்லாம் நடக்காது. இங்க இப்போ இது வளர்க்கறதுக்காக போட்டிருக்காங்க. ஸ்போர்ட்ஸில் அதோட டெவலப்மெண்ட்டுக்காக ஒரு தொகை ஒதுக்கியிருக்காங்க. அந்த தொகையெல்லாம் கணக்கு போட்டால் ஆண்டு ஒன்றுக்கு ஒரு மாணவருக்கு 10,000 12,000 கூட ஒதுங்கலை. 1000 ரூபாய் ஒரு மாதத்துக்கு வருதுன்னு வச்சுக்கோங்க ஒரு மாணவருக்கு. அதை வச்சுட்டு அவர் எப்படி திறன் மேம்பட்டு அவர் எப்படி வந்து உங்களுக்கு விளையாட்டு ஒரு பெரிய இது செலுத்திட முடியும்? அப்போ அதுக்கெல்லாம் தனி தேவை. அதுக்கு பெரிய ஸ்டேடியம் தேவைங்க. ஒரு ஸ்டேடியம் கட்ட பல கோடி ரூபாய் ஆகும். என் நிலைமை பல கோடி ரூபாய் ஆகும். நீங்க அதெல்லாம் இல்லாம சும்மா அலாட்மெண்ட் சொல்றது மூலமா எப்படி வரும், என்ன வரும், யாரை முட்டாளாக்குறீங்க நீங்க சொன்னதுக்கு 100 திட்டம் சொன்னீங்க, சொல்லிட்டீங்க, ஆட்சிக்கு வந்துட்டீங்க, அது ஒரு பக்கம் தள்ளி வைங்க. ஆனா வந்த பிறகு அது மக்கள் நோக்கி நீங்க சிந்திக்கிறீங்கன்னா கொடுத்த வாக்குறுதியை பத்தி கூட கவலைப்படாதீங்க. நான் சொல்றேன் என்ன இதுவா, நீங்க நேர்மையானவர்கள், மக்களுக்கு நன்மை செய்யணும்னா நீங்க வாக்குறுதியை காப்பாற்ற வேண்டிய தேவை கூட கிடையாது. ஏதாவது ஒரு திட்டம், ஏதாவது ஒரு நல்ல திட்டம், ஏதாவது ஒரு மக்கள் சார்ந்த பணி, இதுல இந்த ஆண்டு முழுமையா கவனம் செலுத்தும். அது மாதிரி தேர்ந்தெடுத்த ஒரு 3 திட்டங்கள், இந்த 3 திட்டங்களை நம்ம செய்வோம் அப்படின்னு சொல்லி செய்ய முடியுமே. நீங்க என்னென்ன திட்டம்லாம் சொல்லியிருக்காரு. இப்போ 2,500 ரூபா கொடுக்குறேன்னு இருக்காரு. 2,500 ரூபாய்க்கு இதுக்கே இங்கே காத்து போயின்னு இருக்குது உயிர் வெளியில. 2,500 எப்படி கொடுப்பீங்க? ஒவ்வொரு மகளிருக்கும் எல்லாருக்கும் எப்படி கொடுப்பீங்க? எல்லா இடத்துலையுமே வந்து பேருந்து இலவசம் பெண்களுக்குன்னு சொல்றீங்க. ஏன் ஆண்களுக்கும் கூட விட்டா நீங்க இலவசம் சொல்றீங்க? அதுக்கான ஃபண்டு எங்க இருக்கு? அது ஓட்டுறதுக்கான வண்டி ஓட்டணும்ல, அதுக்கான டிரைவருக்கு யாரு சம்பளம் கொடுப்பா, கண்டக்டருக்கு யார் சம்பளம் கொடுப்பா, எரிபொருள் யார் கொடுப்பா, வண்டி பழுது பார்க்குறது மெயின்டெனன்ஸ் இருக்கு, அது யார் செய்வா? இது எதுவுமே இல்லாம நீங்க நாங்க இதை செய்வோம் அப்படின்னு நீங்க சொல்லிவிட்டு அதையும் செய்ய முடியாம செய்யறதையும் ஒழுங்கா நீங்க செய்ய முடியாத நிலைமைக்கு நீங்க இருக்கீங்கன்னா நீங்க மக்கள்கிட்ட வாங்க. நாங்க இப்படி சொல்லிட்டோம், எங்களுக்கு அதுக்குள்ள எண்ணம் இருக்கு. நீங்க பொய்யா கூட ஏற்கனவே சொன்னது 108 பொய்யில 109வது ஒரு பொய்யா அது கூட சொல்லி நாங்க இவ்வளவு நினைச்சோம், ஆனா அப்படி முடியல. உங்களுக்கே இருக்கு, கஜானா காலியா இருக்குது, திமுக அரசு எல்லாத்தையும் சுரண்டி ஊழலத்தின் ஏதாவது ஒரு டயலாக் விட்டுட்டு
ஏதாவது ஒரு 4 துறையை தேர்ந்தெடுத்து சிறப்பான திட்டங்களை கொண்டு வர முடியுமா இல்லையா? அது உள்கட்டமைப்பு சார்ந்ததா, அது வந்து நாட்டோட வளர்ச்சி பாதைக்கு கொண்டு போறதா, கொண்டு வர முடியுமா? உங்களோட நியாயங்களை உங்களை தான் மக்கள் நம்புறாங்க. நீங்க தான் சொல்றீங்களே, எல்லா வீட்லயும் ஒரு விஜயும் விஜயும் இருக்கிறாங்களே, அவங்க உங்க வார்த்தையை கேட்க மாட்டாங்களா? நம்ப மாட்டாங்களா? சொல்லுங்க, அப்படியா நல்லது பண்ணுங்க அப்படின்னா இல்ல. இது ஒரு பட்ஜெட்டே கிடையாது, ஒரு குப்பை ஆக்சுவலா. நம்ம திமுக தான் அப்படி சொல்லுவோம். திமுக தாண்டி போட்டி இப்போ இவங்க 2 பேருக்கு தான். யார் மோசமான பட்ஜெட் போடுறது, யார் வந்து ஏமாத்து பட்ஜெட் போடுறதுன்னா, அதுல போட்டி திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தான். அதுல டவுட்டு திமுகவுக்கும் தாவேக தான். அதுல டவுட் இல்லை. அதுல வேணா போட்டி போடுறது நம்ம சொல்லலாம். அதனால இந்த பட்ஜெட் எந்த விதத்திலும் சரியானது இல்லை, நியாயமானது. இன்னும் மிகவும் கவலை கொடுக்கக்கூடியது. இப்போ திமுக திருடி தின்னா கூட ஒரு தொழிற்சாலை அமைக்கிறது, கட்டுமானத்தில் செலவு பண்ணுறது, 100 ரூபாய் வர கட்டுமானத்துக்கு 150 ரூபா பில் போட்டு எடுத்துப்பான். 50 ரூபா திருடி தின்னுவான். அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஆனால் 100 ரூபாய்க்கு ஒரு உள்கட்டமைப்பு வேலை செய்யும். அது பின்னால் அது அவனுக்கு தெரியும். அது குட்டி போடும். குட்டி போடும்போது அதுக்கிட்ட இருந்து கொஞ்சம் கறந்துக்கலாம்னு அவங்களுக்கு தெரியும். அதனால் அவங்க ஏமாத்து பட்ஜெட்டு, திருட்டு பட்ஜெட்டாக இருந்தால் கூட அவங்க பட்ஜெட்டில் அவங்க வளர்ச்சியை நோக்கி ஒன்று போடுவாங்க. அதில் அவங்க வளர்ச்சியை பார்த்துப்பாங்க. இதுலேருந்து ஒரு வளர்ச்சி வரும். அந்த வளர்ச்சியிலேருந்து கூட இன்னொரு வருமானத்தை அவங்க பார்த்துப்பாங்க. ஆனால் ஏதோ ஒன்று இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நோக்கி அவங்க போவாங்க. இந்த பட்ஜெட் எங்கேயுமே போகலையேங்க. இது ரொம்ப அதை எப்படி சொல்கிறது, கிமிக்ஸ்ன்னு வாங்க, ஜிகினா வேலைன்னு வாங்க. நீங்கள் ஜிகினா உடம்புல நீங்கள் போட்டுக்கவே முடியாது. நீங்கள் சும்மா ஓட்டிக்கலாம், கொஞ்சம் நேரம் பளபளன்னு இருக்கும். இது வெறுமே ஜிகினா வேலைங்க. இது வந்து பட்ஜெட்டே கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். ரொம்ப மோசமானது. தாவேக்கு நான் ரீல்ஸ் போடுறதுக்காக வந்து உருவாக்குன பட்ஜெட் தான். இவரெல்லாம் வந்து நம்ம வந்து நிதியமைச்சர் சொல்லிக்கிறதுக்கே வயிறு எரியுது, அவ்வளோதான் சொல்ல முடியும். நம்ம ஒரு 4 வார்த்தை தொடர்ச்சியாக படிக்க முடியல, பிழை இல்லாமன்னா இவர் என்ன தரவுகளை உள்வாங்கி என்ன செஞ்சிருவாரு, எனக்கு ஒன்றுமே எனக்கு மயக்கமே வருது இதெல்லாம் பேசுறதெல்லாம் கேட்கும்போது. மற்ற அமைச்சர்கள் கூட பரவாயில்ல, நிதி அமைச்சர்றது என்ன உள்துறைக்கு அடுத்தபடியாக பெரிய அமைச்சகம் இல்லை அது, அதை செய்ய ஏன் அதை விஜய் அவர் பொறுப்பேற்றுன்னு வாசிக்க வேண்டியது தானே. இவ்வளோ அவர் தான் பக்கம் பக்கமாக டைலாக் பேசுவார். முதலமைச்சர் இதை செய்யலாமே, ஒன்றும் செய்ய முடியாது, ஒன்றும் கிடையாது. ஏன் அதை செய்யாமல் எனக்கு இன்னொருத்தர்கிட்ட கொடுத்துருக்காரு? காவல்துறையெல்லாம் வச்சிருக்காருல்ல, ஒரு ஹோம் மினிஸ்டர் இதெல்லாம் வச்சிருக்காருல்ல, இதையும் சேர்த்து வச்சுக்கலாமே. நிதி எல்லாம் நிறைய பேர் நிதி அமைச்சர் வச்சிருந்தாங்க அமைச்சகம், ஏன் வச்சுக்கலன்னு எனக்கு புரியல. ஒருவேளை இவரும் அப்படிதான் படிப்பார் போல தப்பா. அதனால எழுதும் போது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் நான் பார்த்துருக்கேன். ஆனால் தாவேகாரங்க மாதிரி பேசும்போதே ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு. ஐயோ, இதெல்லாம் எனக்கு என்ன பெரிய அவமானமா இருக்குன்னா, இந்த பட்ஜெட் வந்து உங்களுக்கு பெரிய பட்ஜெட்டு, உலக அளவில் தமிழர்கள் எல்லா இடத்துலையும் பரவி இருக்கிறாங்க. நிறைய பேர் இந்த பட்ஜெட்டை பார்த்து தமிழ்நாட்டில் இந்த பட்ஜெட் என்ன சொல்லுது, என்ன விதிகளை அரசு சொல்லுது, இங்கே போய் இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாம்னு வெளிநாட்டில் இருக்கிறவங்க பார்ப்பாங்க. இது வெளிநாட்டு பல நிறுவனங்கள் ஆய்வு பண்ணாங்க இந்த பட்ஜெட்டை. இந்த மினிஸ்டர் பேசுறதை பார்த்தாலே நம்மள என்னங்க நினைப்பாங்க? இந்த மினிஸ்டர் படிக்கிறத பார்த்தா தடுமாறி திக்கி தழுவி குப்புற விழுந்து, தடிக்கு தான் இன்னும் கீழே விழல அவர், தடுமாறி நீ பண்ண அந்த வேலைக்கு வந்துட்டீங்க, நீங்க வந்து வேலைக்கு வந்துட்ட பிறகு என்ன பண்ணுவோம், அதை தரவ படிக்கணுமா இல்லையா? நீங்க தெரியாத தப்பு இல்லை, எப்பொழுதுமே தெரியாத தவறு இல்லைங்க, தெரிஞ்சிக்காத தவறு. எவ்வளவு திமிர்த்தனம் தான் நான் அதை பார்க்குறேன். ஏங்க 8 கோடி பேரை நீங்க வந்து அடுத்த ஓராண்டுக்கு நீங்க தீர்மானிக்கிறீங்க. அப்ப நீங்க அதை எப்படி செய்யணும், அதில் சொல்லும் போது அதை எப்படி சொல்லணும், அந்த அக்கறை அந்த பயம் கூட இல்லைன்னா என்ன நீங்க மினிஸ்டர், நீங்க எனக்கு புரியவே இல்லை. இதெல்லாம் பொதுவெளியில நம்ம வெளிநாடுகள்ல உலக அரங்கங்கள்லாம் நமக்கு பெரிய அவமானத்தை இது கொண்டு வந்து சேர்க்க போது. இது தொடர்ச்சியா வெளிநாடுகளில் கூட ட்ரோல் ஆக போகுது. நம்மளை பற்றிய மதிப்பீடு இனிமேல் குறைஞ்சிக்கிட்டே வரப்போகுது. அதைத்தான் நான் பார்க்குறேன், நான் கவலையோடு பார்க்குறேன். எவ்வளோ பெரிய மேதைகள், எவ்வளோ பெரிய அறிவாளிகள் எல்லாரும் இந்த நிதி அமைச்சகம் இப்படி மோசமாக போகுதுன்னு நினைக்கும் போது வலி, வெட்கி தலைக்கூடிய அவமானம் எல்லாமே அதில் வருது. இறுதியாக ஒரே ஒரு கேள்வி தான் சார். இப்போது நாம் தமிழர் கட்சி ஒரு தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருந்தீங்க, அப்போ யாருமே அதை பற்றி பெருசாக கண்டுக்கல. இப்போ இந்த பட்ஜெட் வெளியே வந்த பிறகு அது பேசும் பொருளாக இருக்குது. இது எப்படி பார்க்கணும், சுருக்கமாக எதிர்பார்க்கலாம்? இல்லை, நிறைய விஷயங்கள் இருக்குது. நிறைய விஷயங்கள் வந்து இப்போ நம்ம ஆடு மாடு வளர்த்துலேயும் நம்ம சொன்னது தான். விவசாயத்துக்கு தனியாக ஒரு பட்ஜெட் வேணுன்றதும் நம்மளோட கோட்பாடுகள், அடிப்படை கோட்பாடுகள் ஒன்று தான். நாங்கள் என்ன சொன்னோம், இப்போது அவங்க 5 ஆடு கொடுக்குறேன்றாங்க, மாடு கொடுக்குறேன்றாங்க. அது எத்தனை பேர் கொடுக்குறாங்க? ஒரு 10,000 பேர் கொடுக்குறாங்க. மாடை பொறுத்த வரைக்கும் 10,000 பேர் கொடுக்குறாங்க. ஆடை பொறுத்த வரைக்கும் 30,000 பேர் கொடுக்குறாங்க. இந்த ஆடை கொடுத்த பிறகு அவங்க ஆடை வளர்க்குறாங்களா இல்லையா, இந்த ஆடை எங்கே வச்சு மேய்க்கிறாங்க, அவங்க வந்து அதோட ஒரு ஈல்டு என்ன, அதை பற்றி என்ன நடக்க போகுது, இது எதுவுமே தெரியல. ஆனால் நாம் தமிழர் கட்சி என்ன சொல்றதுன்னா, இதையே தான் பண்ணை முறையில் கொண்டு வரலான்றது. எத்தனையோ இப்போ நான் சொல்கிறேன், எங்கள் பகுதியில் கும்மிடிப்பூண்டி ஏரியாலேயே நூற்றுக்கணக்கான ஒரே இடத்துல 200 ஏக்கர், ஒரே இடத்துல 100 ஏக்கர், 150 ஏக்கர்னு நிறைய நிலங்கள் வந்து உங்களுக்கு தரிசாக கிடக்குது.
அந்த இடங்கள்ல ஒரு பண்ணையை அமைச்சிங்கன்னா நீங்கள் இந்த யார் யாரெல்லாம் விருப்பம் அந்த மாதிரி தமிழகம் பூரா அமைக்கலாம். தமிழகம் பூரா ஒரு 100 ஏக்கரில் பண்ணை அமைக்கலாம். அப்படி அமைக்கும்போது நீங்கள் சொன்ன இந்த 30,000 பேருக்கு ஒரு பண்ணையில் 1000 பேருக்கு வேலை கொடுத்தா 30 மாவட்டங்களில் 30,000 பேருக்கு இந்த வேலையை கொடுக்க முடியாதா? இதே வந்து நீங்கள் அதில் ஒரு ஈல்டு இருக்குல்ல, அதில் ஒரு வருமானம் இருக்குல்ல, அது மட்டுமா வரப்போகுது. இப்போ நீங்கள் ஆடுன்னா ஆடுலேருந்து என்னென்ன தோல் உட்பட எல்லாமே வரப்போகுது உங்களுக்கு. ஆடுக்கு நீங்கள் கறி ஆக்குனீங்கன்னா தோல் வரப்போகுது. அதுக்கான தீவன உற்பத்தி பண்ணும்போது தீவன உற்பத்தி ஒரு நடவடிக்கையாக மாறப்போகுது. கறிக்கு போகும்போது கறியை ப்ராசஸ் பண்ணுறது, வெட்டுறது, அதை பேக் பண்ணுறது, அதை மார்க்கெட்டிங் பண்ணுறது, இதெல்லாம் ஒரு தொழிலாக மாறப்போகுது. அப்போ எத்தனை பேருக்கான வேலை வாய்ப்பு? பால் நீங்கள் இப்போ 10,000 மாடு வரைக்கும் 10,000 மாடுக்கு ஒரு கணிசமான எண்ணிக்கை தானே. 10,000 மாடு நீங்கள் 10 இடத்துல 1000 மாடு நீங்கள் பண்ண வைக்கிறீங்கன்னா 1000 மாடுன்னா ஒரு நாளைக்கு சாதாரணமாக 20,000 லிட்டரு 20,000 லிட்டர் நீங்கள் ப்ராசஸ் பண்ணீங்கன்னா பால் எடுக்கலாம், நெய் எடுக்கலாம், மோர் எடுக்கலாம், வெண்ணெய் எடுக்கலாம், பால் பொருட்கள் தயாரிக்கலாம். அப்போ அது சாணம் போடும், அதை வந்து உரமாக ஆக்கலாம். அந்த மாடுகளுக்கு தீவனத்துக்காக தீவனத்தை உற்பத்தி பண்ணலாம். அது ஒரு தொழிலாக உருவாக்கும். தீவன உற்பத்தி ஒரு தொழில், மாடு பராமரிப்பு ஒரு தொழில், பால் கறக்கிறது, அதுலேருந்து பாலை வந்து பதப்படுத்தி விற்பனை பண்ணுறது, நெய், தயிர், மோர், வெண்ணெய், பாலாடை கட்டி, மற்ற பால் சார்ந்த இனிப்பு பொருட்கள் இதெல்லாம் தயாரிக்கிறதுக்கு ஒரு தயாரிப்பு நிறுவனம். அந்த நிறுவனத்துலேருந்து அதை மார்க்கெட்டிங், அதில் வந்து விளம்பரம், அது செல்லிங்கு, எவ்வளோ மார்க்கெட்டிங், எவ்வளோ விஷயம் இருக்குது. அப்போ ஒரு தொழில் பல தொழிலாக இருக்கும். இப்போ 10,000 பேருக்கு மாடு கொடுக்க முடியும்னா 10,000 பேருக்கான நீங்கள் இடத்துல ஒரு 10 பண்ணையாக நீங்கள் 1000 பேர் 10 பண்ணையை அரசு நிலத்தில் உருவாக்குனீங்கன்னா இந்த பண்ணைகள் கூடுதலாக வந்து ஒரு 30,000 பேருக்கு வேலை கொடுக்கும். ஒரு 30,000 பேர் ஆடுனா 30,000 பேருக்கு வேலை கொடுக்கும். 10,000 பேருக்கு மாடுனா 10,000 பேருக்கு வேலை கொடுக்கும். இப்போ 20,000 பேர், நாட்டோட பொருளாதாரம் எங்கேயோ போவோம். நீங்கள் இப்போ கொடுக்குறவன் என்ன பண்ணுவான்? தாவேக்காரன் பாதி பேர் வந்து மாடை வாங்கி வெளியில் விற்பான். வேற என்ன நடக்க போகுது? இவங்க தேடி கொடுப்பாங்க. இப்போ எங்களுக்கு எங்கள் கட்சியை சேர்ந்த தம்பிக்கு வந்து ஒரு ஸ்லம் போர்டில் ஒரு வீடு ஒன்று அலாட் ஆகிருக்குது. ஸ்டாலின்னு ஒரு தம்பிக்கு. அவருக்கு வீடெல்லாம் அலாட் ஆகிடுச்சு. ஆனால் அவர் தாவேக்காவை பற்றி எதிர்த்து பேசுகிற ஒரே காரணத்துக்காக அவரோட அலாட்மெண்ட்டை ரத்து பண்ணணும்னு சொல்லி தாவேக்காவை சேர்ந்தவங்க கொடுக்குறாங்க. இது தாவேக்காவை சேர்ந்தவங்களுக்கு அந்த அலாட்மெண்ட்டை கொடுக்கணும். அவர் 30-40 ஏன் அந்த ஸ்லம் போர்டு உருவாகிறதுக்கு அடிப்படை நிலங்களை ஏக்கர் கணக்கில் இருந்தப்போ அவங்க எங்கள் அந்த தம்பியோட தகப்பனார் கொடுத்துருக்காரு. அந்த நிலத்துல இவங்களுக்கு பின்னாளில் கொஞ்சம் கொடுக்க வேண்டிய கொஞ்சம் ஒரு அலாட்மெண்ட்டை, அந்த அலாட்மெண்ட் இப்போ ஆக்குபென்சிலிருந்து திருப்பி அலாட்மெண்ட் கொடுக்குறாங்க. அந்த இடத்த விட்டு காலி பண்ணும்போது அலாட்மெண்ட் கொடுக்குறாங்க. அதை கொடுக்கக்கூடாதுன்னு அப்படின்னு தாவேக்காரங்க அந்த அலுவலகத்தில் போய் கலாட்டா பண்ணுறாங்க. அந்த ஆஃபீஸர் நிறுத்தி வச்சிருக்காரு. நாங்கள் என்ன சார் பண்ண முடியும்? எங்களுக்கு மேலேருந்து பிரச்சனை வருதுன்றது. நீங்கள் எங்களுக்கு அலாட் பண்ணதுல இப்படி வருதுன்னா நாளைக்கு இந்த 30,000 ஆட்டை யார் வாங்குவா? இந்த 10,000 மாட்டை யார் வாங்குவா? தாவேக்காவை சேர்ந்தவங்க தானே வாங்குவாங்க. தாவேக்கா தனக்கு வேண்டப்பட்ட ஆட்களை தானே வாங்குவாங்க. இவங்க ஒன்றும் உத்தம புத்திரர்கள் யோக்கியர்கள்லாம் கிடையாது. இந்த 30,000 ஆடு வாங்குறதுக்கு ஒரு ஆட்டுக்கு 5,000 ரூபாய்னா நீங்கள் எத்தனை கோடி ரூபாய் வருதுன்னு பாருங்க. இத்தனை கோடி ரூபாய் வாங்குறதுக்கு கமிஷன் உண்டா இல்லையான்னு பாருங்க. இதில் பிரைப் நடக்குமா நடக்காதான்னு பாருங்க. 1000 ஒரு மாட்டோட விலை சாதாரணமாக 50,000 ரூபாய். கறவை மாடு வாங்கினா நீங்கள் ஒரு 50,000 ரூபாய். 50,000 ரூபாய் இன்ட்டு 10,000 மாடு நீங்கள் கணக்கு போடுங்க. இப்போ எத்தனை கோடி ரூபாய் இருப்போம். அதில் ஒரு கமிஷன் அடிப்பாங்க. இதெல்லாம் நடக்க போதுன்னு நீங்கள் பார்த்துக்குங்க. அப்போ இந்த திட்டம் திமுக, அதாவது ஒரு திட்டம் போட்டு திட்டத்தில் நடக்கும்போது தொகை ஒதுக்குறது ஒரு பாணி, எவ்வளோ தொகை தனக்கு வேணுமோ ஒதுக்கணுமோ அதுக்காக ஒரு திட்டத்தை ஏற்படுத்துறது ஒரு பாணி. அது ஏற்கனவே திமுக சிறப்பாக பண்ணியிருந்தது. இப்போ அந்த வேலையை இப்போ வந்து தாவேக்கா செய்துன்னு தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. இதெல்லாம் நாம் தமிழர் கட்சி இதை நீங்கள் வந்து இப்படி போடாதீங்க. அரசு 10,000 ரூபா கொடுங்க. நீங்கள் அரசு அரசு ஊழியரை நீங்கள் ஆடு மாடு மேய்க்கிறவங்க பண்ணிட்டீங்கன்னா 10,000 ரூபா கொடுங்க. ஆனால் அது ஒரு நிரந்தரமாக இருக்கும். ஒரு நிரந்தர வருமானம். மாதம் 10,000 நமக்கு வந்து இருக்குது பணியில் இருக்க வரைக்கும்னா அந்த 10,000 வந்து ஒரு சமூக பாதுகாப்பு கொடுக்கும். எப்பயுமே நீங்கள் பாருங்கள், பென்ஷனர்ஸ் இருக்காங்களா வயசானவங்க, அவங்க 15,000 ரூபா பென்ஷன் கூட வாங்கட்டும். வேணாங்க ஒரு ஓஏபி வாங்குறாங்களா 1000 ரூபாய், 1500, 2000 ரூபா, அந்த பாட்டிமார்களுக்கு அந்த வயசான கிழவிங்களுக்கு என்ன வரவேற்பு மரியாதை இருக்குன்னு நீங்கள் பாருங்கள். வீடுகளில் ஒரு 1000 ரூபாய் மாதம் வாங்குற ஒரு மூதாட்டிக்கும் ஒரு முதியவருக்கும் என்ன மரியாதை இருக்குது? எதுவுமே வாங்காத ஒரு முதியவருக்கு வீட்டில் என்ன மரியாதை இருக்குது? பென்ஷன் வாங்குறவருக்கு என்ன மரியாதை இருக்குன்னு பாருங்கள். அந்த 1000 ரூபாய்ன்றது அவருக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்கும். அதை வாங்கி அவர் பேரம்பேத்திகளுக்கு மகளுக்கு தான் கொடுக்குறாருன்னு வச்சுங்க. ஆனால் அந்த 1000 ரூபாய் ஒரு சமூக பாதுகாப்பு, ஒரு குடும்ப இணக்கத்தையே உண்டு பண்ணுது. அந்த 1000 ரூபாய், அந்த 1000 ரூபாய் முதியோர் உதவித்தொகையோ இல்லை ஒரு 10,000 ரூபாய் சம்பளமோ அது நிரந்தரமாக இருக்கும்போது, இல்லை ஒரு 15,000 ரூபாய் ஓய்வூதியமோ நிரந்தரமாக இருக்கும்போது அது வந்து அந்த சம்மந்தப்பட்ட நபர்களை சார்ந்திருக்கிறவங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்குது.
அது வந்து ஒரு நிலையான வாழ்வாதாரத்தை ஏற்படுத்துது. அதன் மூலமா ஒரு சமூக பாதுகாப்பு கிடைக்குது. அதன் மூலமா சமூகத்துல அமைதி நிலவுது. அதனால உற்பத்தி பெருகுது. இதெல்லாம் இன்டைரக்டா உளவியலோட தெரிஞ்சவங்களோட நம்ம பார்க்கலாம். அப்ப அதையெல்லாம் வந்து பண்ண முடியும்ல. அதுக்கெல்லாம் எந்த நகர்வும் இல்லையே இங்க. இங்க நீங்க நீங்க இத தான் நாங்க சொல்றோம். இத வந்து நீங்க ஒரு தொழில்முறையாவே கொண்டு போலாம் அப்படின்னு சொல்றோம். நீங்க இவங்க ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு நாங்க அப்படியே ஊக்குவிச்சுருவோம் அப்படின்னு சொல்றாங்கல்ல. ஸ்போர்ட்ஸ ஊக்குவிக்கணும்னா முதல்ல செய்ய வேண்டியது இது கிடையாது. எந்த பள்ளிக்கூடத்துல தமிழகம் பூரா இருக்கிற பள்ளிக்கூடத்துல எந்த பள்ளிக்கூடத்துல விளையாட்டு பிரிவு, விளையாட்டு பாடம் கட்டாயம் நீங்க சொல்லுங்க. விளையாட்டு பாடத்தை வகுப்ப எந்த ஆசிரியர் வேணா எடுத்துக்கலாம். கணித ஆசிரியர், அறிவியல் ஆசிரியர், சம்பிரதாயத்துக்கு 2 விஷயங்கள் இந்த 20 ஆண்டுகள்ல கல்வித்துறையில மிகப்பெரிய தவறு நடந்தது. அதை சரி பண்ண யாரும் முயற்சி பண்ணல. அதை சரி பண்ணவும் முடியல. தனியார் இருக்க பள்ளிகளோட பெரிய பேயாட்டத்தால. ஒன்று மாரல் கிளாஸ், நீதி வகுப்புகள். நீதி வகுப்புகள் சொல்லி 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 வரும்பொழுது, சின்ன பிள்ளைங்கள்லேருந்து வரும்பொழுது ஒரு தவறு செய்ய அஞ்சுவாங்க, தவறு பண்ணுவாங்க. அப்பயும் நீதி வகுப்புகள் நீங்க எடுத்த பிறகும் தவறு பண்ணுவாங்க. ஆனா ஒரு தவறை பண்றதுக்கு முன்னாடி 100 முறை சிந்திப்பாங்க நீதி வகுப்புகளை தாண்டி வந்தவங்க. அது மொராலிட்டியை கிரியேட் பண்ணுது அந்த நீதி வகுப்புகள். அதே போல மன உளைச்சல் எல்லாம் வரணும்னா விளையாட்டு வகுப்புகள் முக்கியம். அந்த விளையாட்டு வகுப்புகள் தொடர்ச்சியா விளையாடும் போது என்னன்னா உள்ள பல பல வேதிப்பொருட்கள் விளையாடும் போது பிள்ளைகளுக்கு சுரக்குது, ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா ஆகுது. அதனால சிறந்த படிப்பு கூட படிக்க முடியும். இல்ல ஒரு விளையாட்டுலயும் ஒரு மனிதன் ஒவ்வொரு தடவை தோப்பான், ஒரு தடவை வெல்லுவான். தோல்வி சகஜம்தான். தோல்வி ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. தோல்வி நிரந்தரம் இல்லை. தோல்வியை தாண்டி மனிதனால போக முடியும் அப்படின்ற எண்ணமே இந்த விளையாட்டுகள் தான் கொடுக்கும். போருக்கு முன்னாடியே இந்த விளையாட்டுகளை பயிற்சி பண்ணுவாங்க. ஏன் மல்யுத்தம்லாம் விளையாட்டாவே வச்சாங்க? அதெல்லாம் சண்டை பயிற்சி இருந்தால் கூட அது விளையாட்டை தானே கருதுனாங்க. சிலம்பம் வந்து சண்டையா இருந்தாலும் அது விளையாட்டை, சிலம்ப விளையாட்டை தானே கருதுனாங்க. ஏன் கருதுனாங்க? எவ்வளவு பெரிய ஆட்களுக்கு தோல்வி வீழ்ச்சி வரும். அந்த வீழ்ச்சியின் மூலமா ஒரு விஷயம் தெரிய வரும், நாமளும் வீழ்வோம். அப்ப நாம எச்சரிக்கையா இருக்கணும். அதனால நீங்க விளையாட்டுல வீழ்ந்துடுறவன் அடுத்தவனை மதிக்கணும். நீங்க வெற்றி பெற்றவனு மதிச்சு கை கொடுக்கறத நம்ம பார்ப்போம். அது பேர் தான் ஸ்போர்ட்டிவா எடுத்துக்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்போர்ட்ஸை கொண்டு தீர்த்துட்டாங்களாங்க இவங்க. இந்த 20 ஆண்டுகள் இது பெரிய துரோகம். நம்ம பிள்ளைங்களுக்கு இந்த 20 ஆண்டு படிச்ச ஜென்சி எல்லாம் இப்படி இருக்கிறதுக்கு அடிப்படை காரணமே உங்களுக்கு விளையாட்டு இல்லைங்க, அவங்களுக்கு மாரல்ஸ் இல்லை. அதனாலதான் எந்த தவறையும் எந்த விஷயத்தையும் யோசிக்காம உங்களால ஒரு நடந்து செஞ்சிட முடியுது. நிறைய இப்ப சமூக குற்றங்கள் வர்றதுக்கு மாரல்ஸ் இல்லாம போனதுதான் காரணம். காவல்துறையெல்லாம் எல்லா நேரமெல்லாம் காவல் காக்க முடியாதுங்க. மனுஷனோட மனசு தான் காக்கணும். அதனாலதான் சிறை காக்கும் காப்பு என் செய்யும், நிறை காக்கும் காப்பே காப்புன்னு சொன்னாங்க மகளிருக்கு. மனசு தானேங்க காவல். அப்ப நீங்க அதை பண்ணணுமே. நீங்க உண்மையிலேயே ஸ்போர்ட்ஸை ஊக்குவிக்கணும்னா நீங்க வந்து விளையாட்டு வந்து கட்டாய பாடம் சொல்லிருக்கணும். நீங்க 1ஆவதுல இருந்து விளையாட்டு கட்டாய, வெளியில போய் விளையாடணும் பசங்க, அதை சொல்லியிருந்தீங்கன்னா ஒரு கட்டு நீங்க நகர்றீங்க, மாறவால நகர்றீங்க. அதற்கு பிறகு உள்கட்டமைப்பு வசதிகள் ஏற்படுத்தணும். நீங்க எதுவுமே சரியில்லையே. அதனால இது ஒட்டுமொத்தமே இது ஒரு சினிமாத்தனமான பட்ஜெட்டுங்க, அவ்வளவுதாங்க. ஓப்பனிங் பண்ணி பார்க்கறது மியூசிக்லாம் போட்டு பப்பரப்பான வெளியில வரும். ஆனா படம் வெளியில அப்படின்னு வருமே, அப்படி இருக்கு, அவ்வளவுதான். அது வேற ஒன்றும் சொல்வதற்கே இல்லை.